Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மேட் ஸ்கொயர் 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன காமெடி டிராமா மூவி. பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா மேடுங்கிற படத்தோட சீக்குவலா தான் இந்த படத்தை நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல என்னென்ன கலாட்டா பண்ணாங்க, உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடி டிராமாவா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. சீக்வல் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா இல்லங்கிறது கண்டிப்பா அந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்ச்னா ஒரு தமிழ் டப்டு காமெடி டிராமாவை கண்டிப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்டாண்டர்ட் சீக்வலா தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. பார்ட் 1ல இருக்கக்கூடிய லட்டுங்கிற கேரக்டருக்கு கல்யாணம் ஆகும்போது லட்டுவோட 3 ஃப்ரெண்ட்ஸ் அந்த கல்யாணத்துக்கு வந்து பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, கல்யாணம் எதனால நின்னு போகுது, இந்த துக்கத்துல இருந்து ஃப்ரெண்டை தேத்துறதுக்காக 4 பேர் ஒன்னா சேர்ந்து கோவாக்கு போன இடத்துல அங்க சுனில் கூட இவங்க பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன, லட்டு எதுக்காக ஜெயிலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எபவ் ஆவரேஜ் ஆன நல்ல காமெடி டிராமா மூவி தமிழ் டப்டு வெர்ஷனோட இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. லிப்சிங் கூட ப்ராப்பரா எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா அந்த டப்பிங்கை எஃபெக்டிவா போர்ட்ரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான். பட் ஹேங் ஓவர் அண்ட் கோவா மூவியை பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. கல்யாண பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்காக போற ஒரு கேங்கை மட்டுமே அந்த ஸ்டோரியில அப்படியே இங்க ரீக்ரியேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கட் பண்ணி தெலுங்கு வெர்ஷன்ல கல்யாணம் நின்னு போச்சு அதனால கோவாக்கு போய் பார்ட்டி பண்றோங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டூ ஆயிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதே ஸ்டைல்ல தான் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்சு வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப இன்ஆர்கானிக்காவும் இன்சபிஷியன்ட் ஹியூமர்ஸ்னால பல இடம் பயங்கர ஸ்பீட் பிரேக்கர்ல விட்டு ஏத்தன மாதிரி தான் படத்தோட ஓப்பனிங்கே இருந்துச்சு. படத்தோட செகண்ட் ஆஃப் வாட்சபிளா டீசென்ட்டா நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபன் எலமெண்ட்டை கொடுத்து சாட்டிஸ்ஃபையிங்கான கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட நீட்டா தான் முடிச்சிருக்காங்க. பட் படத்துல ஒரு சில விஷயத்தை இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்டோரி அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஸ்ட்ராங்கா இல்லாம போயிடுச்சு. ஸ்கிரீன் பினேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. செகண்ட் ஹாஃப்ல பண்ண ஒரு சில விஷயத்தையே இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெட்டரா ஓவர் கம் பண்ணி வந்திருந்தா சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். காமெடி மட்டும் தான் படத்தை கை கொடுத்து காப்பாத்திருக்கு. 4 ஃப்ரெண்ட்ஸோட காம்பினேஷன் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆனதுனால பார்ட் 3 எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற லெவலுக்கு தான் சம்பவம் பண்ணிருக்காங்க. கமர்ஷியலான கிளாமரஸ் அந்த ஐட்டம் சாங் மட்டும் தேவையில்லையோன்னு கண்டிப்பா நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. பார்ட்டி பண்ணி காமெடி பண்ணி கலாட்டா பண்ணி இவங்க பண்ணக்கூடிய சம்பவத்தினால அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொண்டாடுறதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ட்ரிப் போன அனுபவத்தை நல்லாவே ரீக்ரியேட் பண்ணி தர அளவுக்கு ஒரு மெமரி பூஸ்டா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும். டெக்னிக்கலா நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமா ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாலும் சாங்ஸ் இதுமே எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா அட்ராக்டிவா இல்லாம போயிடுச்சுங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். விஎஃப்எக்ஸ் சிஜிஎஃப்எக்ஸ் எல்லாத்தையுமே நான் பெட்டரா ஹேண்டில் பண்ணிக்கலாம். பல படத்தோட ஸ்கூப் அண்ட் ரெஃபரன்ஸ் சீன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ரீக்ரியேட் பண்ணி ஃபன்னி டோன்ல ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த மேக்ஸ் ஸ்கொயர் மேட் மேக்ஸோட காமெடியோட உச்சத்தை தொடணும்னு ஆசைப்படுறதுனாலேயே பல இடத்துல அடி வாங்கியிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்துல கிளைமேக்ஸும் காமெடியும் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கேரக்டரைசேஷன் கான்ஃபிளிக்ட் பெருசா கை கொடுக்காதனால படம் ஒரு எபோவ் ஆவரேஜான காமெடி டிராமா லிஸ்ட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சுங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசென்ட் வாட்சான ஒரு காமெடி டிராமா கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மேட் ஸ்கொயர் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.4 அவுட் ஆஃப் 10. இந்த மூவி ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் அடிச்சுட்டு இருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on, love you.